அத்தா தலை எங்கே நின்று எடுத்துட்டு சாரதா பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் படிக்கிறேன். என் பேர் காந்தி, 6ஆம் வகுப்பு படிக்கிறேன். நான் வந்து டெங்கு காய்ச்சல் விழிப்புணர்வு பண்ணுறதுக்காண்டி இங்கே வந்திருக்கேன். இங்கே கரூர் மாவட்டத்தில் வந்து 500 பேர் வந்து இந்த கண்காட்சியில் வந்து பங்கேற்றிருக்காங்க. அதில் வந்து நான் வந்து டெங்கு காய்ச்சல் ஒழிப்பை பற்றி நான் வந்து சொல்ல போகிறேன். இப்போ வந்து இங்கே வந்து டெங்கு காய்ச்சல் இந்த கொசு உருவாகிறது எப்படின்னா, இப்படி மழை பெய்யறனால கொட்டாங்குச்சியில் தண்ணி தேங்குறது, டயரில் தண்ணி தேங்குறது, இப்போ ஆட்டு கழனியிலலாம் தண்ணி தேங்கி அந்த ஆடுக்கு வந்து எதாவது தெரியுமா, அந்த ஆடு வந்து அதையே குடித்து அதோட வந்து பாலில் வந்து அந்த விஷத்தன்மை கலந்து அந்த குட்டிகளுக்கெல்லாம் வந்து அந்த பாலே தானே குடிக்குது. அந்த பாலை வந்து கொடுக்கும்போது அதோட அந்த விஷத்தன்மை பாலை வந்து அது குடித்து அதுவும் இறந்து போயிடுது, எல்லாமே இறந்து போயிடுது. இந்த கொசுவை வந்து தடுக்கிறதுக்கு வந்து நான் வந்து விழிப்புணர்வு பேரணி நடத்தியிருக்கேன். இப்போ வந்து இயற்கை முறையிலேயே கொசுவை வந்து ஒழிக்கலாம். இப்போ வந்து தும்பை செடியில் வந்து அதோட வாசனைக்கு வந்து வராது. இப்போ வேப்பிலை, நொச்சித்தலை, யூக்கலிப்டஸ் அந்த 3 இலையும் வந்து காய வச்சு நம்ம வந்து புகை மூட்டை செஞ்சோம்னா நம்மளுக்கு வந்து கொசு வராது.